NCERT Grade 12 Chapter 9 Coordination Compounds உடைய book back questions பார்த்துட்டு இருக்கோம். Question number 9.20 A solution of hexa-aqua nickel 2 plus is green but a solution of tetracyanidonickellate is colorless அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. ஸோ இங்கே க்ரீன் அங்கே கலர்லெஸ். ஸோ நம்ம க்ரீன்ன்றதை இட் கேன் பி எனி கலர். அப்போ நான் அதை என்ன எடுத்துக்கலாம்னா கலர்டுன்னு எடுத்துக்கலாமா? இட் இஸ் கலர்டு, அது கலர்லெஸ் ஏன்னு கேட்டிருக்காங்க ரைட். ஸோ ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு இதோடைய காம்ப்ளெக்ஸை நம்ம அனலைஸ் பண்ணலாம். இப்போ நிக்கல் H2O 6 டைம்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இங்கே நமக்கு என்ன இருக்குன்னா நிக்கல் 2+ இருக்கும். அப்போ நிக்கல் 2+ஓட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நமக்கு என்ன வரும்? 3D8 4s0. அண்ட் இதில் பாருங்கள் கோஆர்டினேஷன் நம்பர் என்ன இருக்குது? 6 இருக்குது. அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் 6. ஸோ அப்போ இது என்ன காம்ப்ளெக்ஸாக இருக்கும்? நமக்கு ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அண்ட் H2O எப்படி இருக்குது? நமக்கு வீக் லிகேண்டு. ஸோ டீட்டெயில்ஸ் எழுதுகிறேன் பாருங்கள். அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து எவ்வளோ டீட்டெயில் எடுக்கிறோம். இட் இஸ் அ வீக் லிகேண்ட். அப்போ நமக்கு எலக்ட்ரான் பேரிங் நடக்காது. அப்போ என்ன எழுதிக்கலாம்? நோ பேரிங் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ எலக்ட்ரான் பேரிங் இங்கே நடக்காது ரைட். ஸோ அப்போ நம்ம இதுக்கான டி ஸ்பிளிட்டிங் வரைகிறாமா? ஸோ இது சிஎஃப்டியில் வரைவோம் இல்லையா, அந்த டியோடைய ஸ்பிளிட்டிங். ஸோ அப்போ ஆக்டாஹெட்ரலுக்கு நமக்கு என்ன ஆகும்? இந்த இடத்துல 2, அகெயின் நமக்கு என்ன ஆகும்? இந்த இடத்துல 3. அப்போ இது என்ன சொல்லுவோம் நம்ம? இஜி, இது T2Gன்னு சொல்லுவோம். அண்ட் 8 எலக்ட்ரான் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8. ஸோ அப்போ நாங்கள் பேர் பண்ணமாக கிடைக்கும் 1 2 3 4 5 6 7 8. ஸோ இது எப்படி வந்தால் சார் எப்படி வந்தால் நல்லா தான் வரப்போகுது. D8 பொறுத்த வரைக்கும் சேம் தான் வரப்போகுது. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? வில் கெட் அன்பேர்ட் எலக்ட்ரான் ரைட்டா. ஸோ அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கிறனால கலர்டாக இருக்கும். ஸோ தட் இஸ் அ எலக்ட்ரான் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் என்னது தீஸ் 2 எனர்ஜி லெவல்ஸ். அப்போனா நமக்கு இட் வில் பி கலர்டு. அப்போ அன்பேர்ட் எலக்ட்ரான் ப்ரெசண்ட்டு. ஸோ காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்கும்? நமக்கு கலர்டாக இருக்கும். காம்ப்ளெக்ஸ் கலர்டு. இப்போ இதே நான் என்ன பண்ண போகிறேன்னா NiCN 4 டைம்ஸ் வரையலாம். இங்கேயே நிக்கல் என்ன இருக்குன்னா நமக்கு 2+ல இருக்கும். அண்ட் இங்கே கோஆர்டினேஷன் நம்பர் 4. அப்போ நிக்கல் 2+னா வரும் நமக்கு 3D8 4s0. அண்ட் இங்கே லிகேண்டை பொறுத்த வரைக்கும் லிகேண்டு பார்த்தீங்க அப்படின்னா CN-. நமக்கு இங்கே என்னது? இது ஸ்ட்ராங் லிகேண்ட் ரைட்டா. அப்போ பேரப் நடக்கும். இங்கே நான் ஸ்பிளிட்டிங் வரையலை, ஏன்னா இது இது வந்து டெட்ராய்டல் கிடையாது. ஆக்சுவலாக அது ஸ்கொயர் பிளேனாரில் வரும். ஸ்கொயர் பிளேனார் ஸ்பிளிட்டிங் நமக்கு புக்கில் கிடையாது. ஸோ அதனால் நான் அதை வரையலை ரைட்டா. மொத்தம் 8 எலக்ட்ரான்ஸு ரைட். ஸோ இந்த மாதிரி என்ன ஆயிரும்? 8 எலக்ட்ரான்ஸ் வந்துடும். அண்ட் இங்கே எஸ் இங்கே நமக்கு பி இருக்கும். இப்போ CN- வந்து ஸ்ட்ராங் லிகேண்ட்னால நமக்கு என்ன ஆகும்? பேரிங் நடக்கும். அப்போ நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம்? இங்கே ஒரு பாயிண்ட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பேரிங் ஆஃப் எலக்ட்ரான் அக்கர். அப்போ எப்படி பேரிங் நடக்கும் அப்படின்னு பாருங்கள். இங்கே இருக்க ஒரு எலக்ட்ரான் எங்கே ஜம்ப் பண்ணும்? இங்கே ஜம்ப் பண்ணும். அப்போ பேர் ஆனதுக்கப்புறம் அங்கே நமக்கு கான்ஃபிகரேஷன் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8. அப்போ மிச்சம் நமக்கு என்ன இருக்கும்? இந்த ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். அண்ட் நமக்கு இங்கே என்ன ஹைப்ரிடைசேஷன் நடக்கும்? இது போன கொஸ்டினில் வந்து அதே தான். DsP2 வரும் ரைட்டாப்பா. அப்போ என்ன ஆகும்? DsP2 ஹைப்ரிடைசேஷன் அண்டு ஸ்கொயர் பிளேனார் ரைட்டா. இப்போ நமக்கு அது முக்கியம் இல்லை, இங்கே அன்பேர்ட் எலக்ட்ரான் தான் முக்கியம். அப்போ இங்கே எல்லா எலக்ட்ரானும் பேடாக இருக்கா? அப்போ என்ன எழுதிக்கலாம்? நோ அன்பேர்ட் எலக்ட்ரான். அப்போ என்ன கிடையாது? நமக்கு இது கலராக இருக்காது. ஸோ காம்பவுண்ட் இஸ் கலர்லெஸ். அவ்வளோதான். ஸோ இதில் டிஏல என்ன இருக்குன்றதை மட்டும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க ரைட். தேங்க்யூ. ஸோ அன்பேர்ட் எலக்ட்ரான் தான் இங்கே நம்ம முக்கியமாக பார்க்கணும். அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்தால் தான் அது டயமேக்னெட்டிக்காக பேராமேக்னெட்டிக்காக பார்க்குறோம். அதே மாதிரி கலர்டுக்கு என்ன பண்ணுறோம்? அன்பேர்ட் எலக்ட்ரான் தான் யூஸ் பண்ணுறோம் ரைட். தேங்க்யூ.